அம்மா இங்க பாரு, உங்க அம்மாவை நினைச்சு நீ கவலைப்படுறேன்னு தெரியும். ஆனா இப்ப நீதான் அவங்களுக்கு தைரியம் சொல்லணும். என்னால அம்மாவை இப்படி பார்க்க முடியல. ஆமா அம்மு, எனக்கு புரியுது. ஆனா நான் அக்காவுக்கு ஒரு நாள் டைம் கொடுத்ததுதான். அதுக்குள்ள அவங்க சந்தேகப்படுறவரோட பேரை சொல்லணும். அவங்க மட்டும் அப்படி செய்யலனா நான் என்னோட கண்டிஷன்ஸ் சொல்லிடுவேன். என்னோட 2 கண்டிஷன்ஸையும் அவங்க அக்செப்ட் பண்ணியே அது ஆகணும். என்ன 2 கண்டிஷன்? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா, அவங்க யாரையும் சந்தேகப்படுறாங்கன்னு சொன்னாங்கல்ல, அது யாருன்னு என்கிட்ட சொல்லணும். அதுக்கப்புறம் தானு பிரெக்னென்ட் ஆனதுக்கு காரணம் அவனா இல்லையாங்கிற உண்மையை நான் ஏன் ஸ்டைல கண்டுபிடிப்பேன். ரெண்டாவது கண்டிஷன் என்னன்னா, மாமாவை காப்பாத்துறதுக்காக தான் அக்கா அங்க நடிக்கிறான்னு நான் அம்மா கிட்ட உண்மையை சொல்லிடுவேன். இதுக்கு மேலே இதை மறைக்க வேணாம் தோணுது பிரபா. என்னம்மா பேசுற? குழந்தைத்தனமா இருக்கே. நீ கேட்ட உடனே இந்த கண்டிஷனுக்குலாம் அவங்க ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறியா? இது பாசிபிளே கிடையாது. திங்க் பிராக்டிகல். பாசிபிள் இல்லனா விட்டுருங்க. நீங்க ஒத்துக்க வேண்டாம். என் கண்டிஷன்ஸை ஒத்துக்கிறதுக்கு நீங்க தயாரா இல்லைன்னும் போது உங்க பிளான்ல நானும் இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல. ஓ ப்ளீஸ், கொஞ்சம் நீயே யோசிச்சு இதுல பாரு. யோசிக்க ஒண்ணும் இல்ல. அம்மாவோட நிலைமையை நீ பாக்குறல, அவங்க ரொம்ப மனசொடைஞ்சு போயிருக்காங்க. யாரு கூடயும் பேசுறது இல்ல, சரியா சாப்பிடுறது இல்ல, தூங்குறதும் இல்ல. அவங்க எப்பவும் சிரிச்ச முகத்தோட இருக்கிறவங்க. அவங்க சிரிச்சு எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? அவங்க ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்காங்க. இப்படியே போச்சுன்னா அவங்களுக்கு என்ன ஆகுமோன்னு பயமா இருக்கு. என் அக்காவுக்கு இந்த பிளான் எவ்வளவு முக்கியம்னு எனக்கு தெரியும். ஆனா எனக்கு என்னோட அம்மா ரொம்ப முக்கியம். இதுக்கு மேலே என்னால என் அம்மா கிட்ட உண்மையை மறைக்க முடியாது. இங்க பாரு, நான் என்னோட டெசிஷன் எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் நீ தான் சொல்லணும். நீ யார் பக்கம் இருக்க போற? ஏய் இரு, நீ என்ன பார்த்து அப்படி கேட்கலாமாமு? நான் எப்பவுமே உன் பக்கம் தான். நீ என்ன முடிவெடுத்தாலும் நான் அதை ஏத்துப்பேன். அம்மு, உனக்கு உங்க அம்மாவை சந்தோஷமா வச்சுக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமா இருக்கோ அதே அளவுக்கு நீ சந்தோஷமா இருக்கிறது எனக்கு முக்கியம். அதோட நான் என்ன பண்ணா நீ சந்தோஷப்படுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன பண்றீங்க? எதுக்கு இப்ப ஸ்மைல் பண்றீங்க? உங்க ப்ராப்ளம் தான் என்ன? நீ ஏன் எப்பவுமே ஒருன்னு இருக்க? ஆக்சுவலா நீ பார்க்க அவ்வளவு பேடா இல்ல. லெஃப்ட்ல திரும்ப, ஸ்மைல் பண்ணு. இப்போ ரைட்ல திரும்ப, கோமா பாரு, ஸ்ட்ரைட்டா பாரு, கண்ணு கொஞ்சம் சுருக்கு. செம்ம கில்லர் லுக்ஸ். ஜஸ்ட் ஒண்ணு தான் குறையுது. சீக்ஸ்ல பள்ளம் இருக்கணும். பள்ளமா? டிம்பிள். அப்பதான் நீ சிரிச்சா ஸ்வீட்டா இருப்ப, அழுதா அழகா இருப்ப, கோவம் வந்தா கியூட்டா இருப்ப. எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. இப்படி எல்லாம் பேசி என்ன முட்டாளாக்க பாக்குறீங்கல்ல? எந்த டேட்டிங்கும் இல்ல, எந்த பொண்ணும் இங்க வர போறதில்ல. என்ன டார்ச்சர் பண்ணதான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க. இப்போ எமோஷனல் ஏதாவது பேசாபி, இல்லனா இவ ட்ராக் மாதிரி போயிடுவா. ஆக்சுவலா நான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன். எந்த பொண்ணு என்ன பார்க்க வர போறதில்ல. வர வேண்டியவ ஏற்கனவே வந்துட்டா. எங்க இருக்கா? என் முன்னாடி தான் இருக்கா. நானா? உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நீங்க ஏன் என்ன டேட்டிங்க்கு கூட்டிட்டு வர போறீங்க? ஏன்னா அதான் என்ன? ஏன்னா நீ கேட்ட உடனே எப்படி சொல்றது? அதுக்கு எனக்கு முக்கியமா ஒன்று தேவைப்படுது. வெயிட்டா, డబుల్ విస్కీ ఆన్ ది రాక్స్. అమ్మా, అలాంటి వాళ్ళది నిజమైన ప్రేమ కాదు, అది వ్యామోహం. ఎగ్జాక్ట్లీ చిన్నత్త. నిజంగా ప్రేమించుకున్న వాళ్ళు అలా చేయరు. ఎంత మనసు విరిగిపోతే కన్న కూతుర్ని పట్టుకొని మా దృష్టిలో చచ్చిపోయా ఉంటుందా తల్లి? అది సరే అమ్మా, తన కూతురుతో తన మాట అనేటప్పుడు ఆమె మాటల్లో వ్యథ, కళ్ళల్లో బాధ గమనించావమ్మా? పెద్దబాబుకు బర్త్డే విషెస్ చెప్పు కూడా వెళ్ళాం కదా. ఊరికే ఎలా కాలిపోతుంది? మంట పెడితేనో పడితేనో తగలబడుతుంది. కరెక్ట్ చిన్నబాబు, నీకొచ్చినట్టే నాకు డౌట్ వచ్చింది. పార్వతే షర్టును తగలబెట్టిందనుకుంటా.
తీసుకున్న తర్వాత పొట్టు తీసేసి చాప్ చేసి పక్కన పెట్టుకోవాలి. ఒక ప్యాన్లో కొద్దిగా నూనె వేడి చేసి అందులో ఆవాలు, మినప్పప్పు, శనగపప్పు, కరివేపాకు, సన్నగా తరిగి పెట్టుకున్న ఉల్లిపాయలు వేసుకుని 1 నిమిషం పాటు వేయించుకోవాలి. ఆ తర్వాత కాల్చి కట్ చేసి పెట్టుకున్న వంకాయని కూడా అందులో వేసుకుని బాగా మిక్స్ చేసి బౌల్లోకి ట్రాన్స్ఫర్ చేసుకుని అందులో తగినంత చిక్కటి పెరుగు లేదా పల్చటి పెరుగు వేసుకుని మిక్స్ చేసి అన్నంతో కానివ్వండి, చపాతీతో కానివ్వండి సర్వ్ చేసినా చాలా బాగుంటుంది.